என்ன சாப்பிட்ட? ஒண்ணுமே சாப்பிடல. ஒண்ணுமே சாப்பிடாம எதுக்கு 20 ரூபா கொடுக்குற? வெளியே ஃபிகர் தொல்லை தாங்க முடியல, அதனால உள்ள வந்து உட்கார்ந்திருந்தேன். அதுக்கு வாடகை. ஃபிகர் தொல்லை தாங்க முடியாம வாடகை காசா? டேய், இனிமே எவனாவது ஃபிகர் தொல்லைன்னா நேரா இங்க வந்துருங்கடா. இவன் என்ன ஃபிகரை விடவே மாட்டேங்கிறான்? 1 மணி நேரமா உறிஞ்சுக்கிட்டே இருக்கா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. லவ் 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 என்ன பெரிய லவ்? 1 மணி நேரமா நாங்க இருந்து பாத்துட்டு இருக்க. ஒரு அரை பாட்டில வச்சுக்கிட்டு. ஆமா, நீங்க உறிஞ்சிட்டு இருக்கீங்களா ஊதிட்டு இருக்கீங்களா? டேய், நீங்க உறிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஜொல்லு வந்துருக்கு போல இருக்குடா. என்னையா எப்ப பார்த்தாலும் வர ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தகராறு பண்ணிட்டே இருக்க? அதுங்க சின்ன சிறுசுங்கய்யா. உறிஞ்சா என்ன ஊதினா என்ன? சரி, சேச்சி, நம்ம வீடு மசூதி தெருல தான் இருக்கு. எங்க ஊடுறாது? சுமார் பெருசா மசூதி தெரு புள்ளார் கோயில தகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நம்பர் 14. அதான் உங்க வீடு. கரெக்ட் அதேதான். இவ்வளவு கரெக்டா எங்க வீட்டு அட்ரஸ் சொல்றியா? உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு பாக்கலாம். கரெக்டா அதானே? அடுத்தவன் பொண்டாட்டி கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதுமே. கரெக்டா விசாரிச்சு வச்சிருப்பீங்களா? டீடைல். ஏய், சும்மா வயசான காலத்துல பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணே, காலையில 5 மணிக்கு நீங்க மட்டும் தானே தண்ணி அடிச்சு வருவீங்க. நான் 4 மணி தான் வந்து பைப்பை புடிங்கி போட்டுருவேன். எந்திரா மேடம். போடா போடா, எல்லாம் எந்திரிங்க. போங்க, இன்னைக்கு கேண்டி லீவு. போங்க எல்லாம். చిన్నంగో పట్ట మయంగో ఎవ్వాలి బత పత బచ్చ తిరిగి మొట్ట బెడిచ్చి మెట్ట పడిచ్చి నాగేటదని కేటబడి కొడుడి அழகான பொண்ணு அது கேட்ட கண்ணு நீ பக்கம் விட்டு வேட்டையாடவாடா. பத்தோடு பத்தா வாய் போட வேணும் என் கண்ணவிக கண்டபடி தாடா. புத்தகமே உன்ன நானும் புரட்ட போறேன்டி. ஏவித்த எல்லாம் மொத்தமாக காட்ட போறேன்டி. முழுசாக ஒன்ன நானும் முழுக போறேன்டா. ஒரு முடிவில்லா முகத்துல செல்ல போறேன்டா. தாராளமா பூத்தவளே ஏராளமா பார்த்தவளே தொட்டாச்சினுங்கோ பட்ட மயங்கோ எவ்வாலி பத்த பத்த பச்ச திருடி மொட்டா பெடிச்சி மெட்டா படிச்சி நாகேட்டதனி கேட்டபடி கொடுடி. గొప్పంకేడి వందాబాడి నీ వరాటి పొడి ఓసి బిడి గొప్పంకేడి వందాబాడి నీ వరాటి పొడి. கொஞ்சம் கொஞ்சம் பேசலாமா துணியே வண்டி ஒன்று வரச பேர் தனியே வாழைப்பூ பந்தல் நான் பாட பாடி அங்கூட சேர்ந்தாட நான் நடுவது மேலாட தாவி தடு வேண்டாம் நீராட. வச்சக்க நீ என்ன வச்சுக்க நீ தீராத ஆசை கட்டி மூட்டு நீ தொட்டாச்சினுங்கோ பட்டா பயங்கோ எவாலி பத்த பத்த வச்ச திருடி தொட்டா வெடிச்சு மெட்டா படிச்சு நான் கேட்டபடி கேட்டபடி கொடுடி. அழகான பொண்ணு அது கேட்ட கண்ணு நீ பக்கம் விட்டு வேட்டையாடவாடா. பத்தோடு பத்தா வாய் போட வேணும் என் கண்ணு வீங்க கண்டபடி தாடா. வெட்டருவா மீச வெச்சேனே
செஞ்சி மலை மேனி ரெண்டு பேரை கொண்டாடலாம் வாணி கோவை தனியாக சிவந்தேனே என்ன உங்கிட்ட தந்தேனே வளஞ்சி நெளிஞ்சாக கரும்பாக கடிச்சு திம்பேக எறும்பாக நின்னுக்கடா என்ன தின்னுக்கடா தீராத ஆசை பேசி போட்டுடா சின்னங்கோ பட்டா பயங்கோ வாலி பத்த 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 திருடி பத்தோடு பத்தா அதோட பேணும் என் கண்ணு வீங்க கண்டபடி தாடா தாடா ஹலோ மாமா, இன்னும் அந்த குருவி கூடல் இருக்கிறதுக்கு தான் ஆசையா? கோபுரத்துக்கு வர இஷ்டம் இல்லையா? மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உங்க பொண்ண ஆராய்ச்சி பண்ண அனுப்பிச்சீங்களா, ஹனிமூனுக்கு அனுப்பிச்சீங்களா? மாப்பிள்ள அவ அந்த வினோத்தோட ஆடுறதும் பாடுறதும் சகிக்கல. வெரி பேட், வெரி பேட். இப்படியே போனா உன் பொண்ணு படிச்சு பட்டத்தோட வரமாட்டா, அம்மான்ற பட்டத்தோட தான் வருவா. அப்புறம் நீ அனாத. யோசிச்சு முடிவு பண்ணு, ஒண்ணு நானா இல்ல அந்த வினோதான். மாப்பிள்ள கோவப்படாதீங்க மாப்பிள்ள, கோவப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. கூல்டம் கூல்டம். நான் சொத்து சேர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறேன். உனக்கு லவ் கேக்குதா? லவ் வா வா, உன்னை பாத்துக்கிறேன். ஏய் நில்லடி, எங்கடி போயிட்டு வர? டூர் போனியா, ஹனிமூன் போனியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுறீங்க? அவன் கூட ஆட்டம் போற அளவுக்கு கொழுப்பு ஏறி போச்சா? கைய கால ஒடிச்சு போட்டுருவான், ஜாக்கிரதை. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்கார கூட படுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டு பண்ணி இந்த அப்பன் அதை விட்டுட்டு. ஏய், என்னடி அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன். அந்த ராக்கி தம்பி உன் மேல ஆசைப்பட்ட அன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு எவன் கூட ஆட்டம் போட்டு வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கே உனக்கு காலேஜ் வேண்டாம் கர்மாதி வேண்டாம் நினைச்சிருந்தேன்னா துட்டுக்கு துட்டும் கிடைச்சிருக்கண்டி. கண்ட கபோதி பசங்க கூட சுத்திட்டு இருக்க மாட்டேன். உறவிங்கே ஊமையானதே, இந்த உலகம் யாவும் இருளில் சூழ்ந்ததே. உறவிங்கே ஊமையானதே, இந்த உலகம் யாவும் இருளில் சூழ்ந்ததே. எட்டு திசை எங்கும் ஏலம் போனதே, எங்கள் மொத்த வாழ்க்கை கேள்வியானதே. ஆண்டவனோ ஆசை காட்டி மோசம் பண்ணி புட்டான், காதலும் நெருப்பை மூட்டி மழையில் நினைச்சுட்டான். வாழ்வு தந்தவனே இன்று வாழ்வை பறிச்சுட்டான், வாழ்வு தந்தவனே இன்று வாழ்வை பறிச்சுட்டான். கண்டேனி சீதையை கனவிலே, இந்த காட்சி இப்போ கலைந்து விட்டது நினைவிலே. நினைவிலே உங்கள் நினைவிலே, கண்டேனி சீதையை கனவிலே, இந்த காட்சி இப்போ கலைந்து விட்டது நினைவிலே. என்றும் காதல் சேராதோ, ஜென்ம சாபம் தீராதோ. என்றும் காதல் சேராதோ, ஜென்ம சாபம் தீராதோ. குண
கூட்டுக்குள்ள வாழும் கிளி சிறகுடிங்கு துடிக்குதடி. ஒன்று சேர்ந்த இதயம் இரண்டும் சிதைந்து போனதே, சிதைந்து போனதே. ஓ அவன் காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தம்பி நம்ம ஒட்டுறதே இல்ல, தனியா கலந்துக்கிறான். இங்க பாடுறா, ஏய் இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுலடா, மனசே சரியில்லை. நான் சொல்லல வந்து நீ காலேஜுக்கே வரல, என்ன நடக்குதுன்னு தெரியலடா. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. வரல, அதுக்கு என்ன பண்ணானுங்கிறப்போ எப்படியாவது இந்த செல்லை கொண்டு போய் நந்தினி கிட்ட சேர்க்கணும்டா. செல்ல எப்படிடா கொடுப்ப? அவ எங்க இருக்கானே தெரியாது. நான் வேணா செல்லு சேல்ஸ்மேன் மாதிரி கொண்டு போய் கொடுத்தா? அது வேணான்ட்டா வேற ஐடியா கேக்குறான். அப்போ ஜெயம் படத்துல உள்ள கைது கட்டி இறங்குவாங்கல்ல, அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துறேன். டேய், அவன் ஒண்ணும் ஓட்டி வீடும் கட்டல, அவங்க அப்பா ராஜீவ் இல்ல, சங்கு. சங்கா? சங்கு தெரியுமா? சங்கு ஆமா. அறுத்துருவான். என்னோட சங்குன்ட்டு கைய ஒரு மாதிரி காட்டுறேன். நீங்க போய் விஷயத்தை கேட்டு போங்கடா. சீரியஸான டைம்ல சொல்லு சொல்லு சொல்லு. இதுக்கு சரியான சத்யாதான். அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. ஆமாடா, நான் சிபிஐ கோச்சா நடத்திட்டு இருக்கேன். உள்ள கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிருச்சு. இனி அவனை வேற கண்டுபிடிக்கணுமா? வாங்கடா, ஆளுக்கு போய் தேடுவான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு இருக்கிற முடியும் போயிரும் போலுக்கு. எஸ் கம் இன். கேஸ் கம்பெனில இருந்து வரோம், உங்ககிட்ட பேசணும். இப்ப பேசுற மூட்ல இல்ல சார். சொல்ல வேண்டியது எங்க கடமை சார். சார், இப்பெல்லாம் கேஸ் வெடிச்சாவே மாமியாருக்கு பிடிக்காத மருமகளும், புருஷனுக்கு பிடிக்காத பொண்டாட்டியும், அக்காக்கு பிடிக்காத தங்கச்சியும், இப்படி பொண்களை பார்த்து தான் சார் கேஸ் எல்லாம் வெடிக்குது. பாதிக்கப்படுறவங்க பொண்ணுங்கிறதுனால தான் ஆம்பளைங்களை அலட்சியமா நடத்துறாங்க. கேஸ் எப்படி வெடிக்குதுன்னு சொன்னா, ராஜா நீ கிளம்புறியா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், நம்ம கேஸ் ஸ்டவ்ல ஒரு சைடு குக்கரை வச்சிருப்போம், இன்னொரு சைடு ஏதாவது தாளிப்போம். தாளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆயில் டிராப்ஸ் எல்லாம் அந்த டியூப் மேல பட்டு சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் சார். அது நம்ம கண்ணுக்கும் தெரியாம போயிடும். இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இந்த பர்னர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது நல்லா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெட் கலர் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சார். சோ நம்ம வீக்லி ட்வைஸ் பிரஷால பர்னரை கிளீன் பண்ணி அத கோல்டன் கலர்ல வச்சிட்டோம்னு சொன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்டா இருந்தா எங்க எம்டிக்கு போன் அடிச்சு தர, பேசுங்க. சோ எரியிற நெருப்பை விட வேஸ்ட் ஆகுற கேஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு நிமிஷம் சார். இந்த மாதிரி டியூப் யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது சார். இதை மட்டும் மாத்திரத்துக்கு எங்களை அலோ பண்ணணும் சார். லட்சுமி வரங்க ஐயா. என்னங்க ஐயா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போகணும். யார் போறீங்க? நான் போறேன் சார். சரி போங்க. நீங்க உட்காருங்க தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். செல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா சார். அதை இங்க வச்சிருங்க. வேற யாராவது இருக்கா? இல்ல சார், டூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. வேணா செக் பண்ணுங்க சார். சரி போங்க. லட்சுமி ஐயா. கிச்சனை மட்டும் காட்டுமா? சரிங்க ஐயா. நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். நான் என் மாமாவை 3 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப காதலோட வலி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பா. ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு இந்த செல்ல நந்தினி கிட்ட கொடுத்து வினோத் கிட்ட பேச வச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா கொடுத்துறேன். நீங்க செய்யற இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். வரங்க சார். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். செல் எடுத்துக்கலாமா சார்? ஓகே சார். தேங்க் யூ. ஓகே சார். ஐயா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாவி கொடுங்க ஐயா. அந்த கழுதைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த போனமா வந்தமான்னு இருக்கணும். மறக்காம பூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏம்மா சாப்பிடல? ஏம்மா சாப்பிடல? எனக்கு வேண்டாம். அம்மா சாப்பிடுமா. வேண்டாம்னு சொல்றேன்ல. சாப்பிடுமா. ஏத்துட்டு போங்கன்னு சொல்றேன். சாப்பிடுமா. உடம்பு என்னத்துக்கு ஆகுமா? நான் செத்து போறேன். செத்து
செல்லம் சாப்பிடும் இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு வினோத் தம்பி இத கொடுத்து போன் பண்ண சொன்னாருமா. அப்பா வெளியே வெயிட் பண்றாரு. செல்போன் விஷயம் தெரிஞ்சு அதை கொண்டுடுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத். காலேஜ்க்கு இனிமே என்னால வர முடியாது வினோத். உன்னை பார்க்கணும் போல இருக்கு வினோத். வினோத் டூருக்கு போன இடத்துல நடந்த சம்பவத்தை ராக்கி எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன வேலைக்கு வாங்கிட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத. பயந்த காதலிக்க கூடாது. இந்த உலகமே எடுத்தாலும் நம்ம காதல் ஜெயிக்கும். அதான் உண்மையான காதல். இந்த பிறவில உனக்கு நான் எனக்கு நீ அந்த ஆண்டவ எழுதிட்டான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ தைரியமா நான் பாத்துக்கிறேன். நீ எங்க இருக்க வந்து உங்க அப்பனை ஒரு வழி பண்ற. பாத்துக்குவா பாத்துக்குவார் பரதேசி நாய வருவாண்டி. மாப்பிள பிரச்சனை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு மாப்பிள. அவ டூர் போயிட்டு வந்ததுல இருந்து அவளை ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த செல்லு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த செல்ல பிடிங்க உடைச்சிட்ட மாப்பிள. நீ உடனே அடியாளை கூப்பிட்டு இமீடியட்டா இங்க வாங்க மாப்பிள. அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைக்கணும் மாப்பிள. உங்ககிட்ட என் பொண்ணை ஒப்படைக்க வேண்டியது என் கடமை மாப்பிள. நில்லு நந்தினி. நீ எதுக்குடா இங்க வந்த? நந்தினிங்கடா. நந்தினி எங்க? மேல இருக்கா? நந்தினி நந்தினி எனக்கு பயமா இருக்கு வினோத். எங்க கூட்டிட்டு போயிடு. எங்க போயிடலாம். அழாதம்மா. நான் வந்துட்டேன். நான் கூட்டிட்டு போறேன். நீ தைரியமா இரு. அழாத நந்தினி. யாருக்கல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உனக்கு எவ்வளவு பிரிக்க முடியாது. இருக்க நினைச்சு அவளை நான் வெட்டி சாச்சிருவேன். ஆமா எங்க அவன்? உங்க அப்ப மேலதான் இருக்கான். போய் பாரு. போடா. ஏய் போடா.
விசாரிங்க. நான் தான் அப்பா. சாரி சார், ஏற்கனவே அவருடைய கிட்னியை ஒரு குழந்தைக்கு தானமா கொடுத்துருக்காரு. இருக்கிற ஒரு கிட்னிலையும் கத்தி பட்டு ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா முடியல சார். நம்ம கையில இல்லை, எல்லாம் ஆண்டவன் கையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஷண்ட் ஐசியூ வார்டு கொண்டு போய் பாருங்க. பாருமா அம்மா, பாருமா பாருமா அம்மா, பாருமா வீட்டுக்கு போயிடாதயா. பாரியா அம்மா, பாரியா பாருங்க எப்படி படுத்து கிடக்குற பாருங்க. எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? என்னாச்சு அழுதுட்டு இருக்கிற? நீ பேசாம இருக்கிறியா? உன் பையன் என்ன தப்பு பண்ணிட்டான்? குடிப்பழத்துக்கு அடி போயிட்டானா? இல்ல பொம்பளை சமயம் கெட்டு போயிட்டானா? இல்ல வரக்கூடாது வியாதி வந்துருச்சா? இல்ல செய்யக்கூடாது தப்பு செஞ்சுட்டானா? ஒரு பச்சை குழந்தை காப்பாத்துறதுக்கா கிட்னி கொடுத்து உதவி பண்ணிக்கிறான். ஒரு வயசு பொண்ணை காப்பாத்து போய் கிட்னி இழந்திருக்கிறான். இதைத்தான் நம்ம தப்பு பண்ணா? வராத நோய் வந்துருச்சா? இல்ல செய்யாத தப்பு செஞ்சுட்டானா? இவன் இதே என் மகன் மில்லுக்கு போய் செத்துட்டானா? நீ சந்தோஷப்பட்டு பாத்தியா? அப்படி சந்தோஷப்பட்டு போக வேண்டியது. எதுக்கு நீ வீட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் நல்லா தான் இருக்கிறான். மகளை பாரு, கண்டா நல்ல காரியம் ஜனாதிபதி பிரதிபா பாட்டில் கிட்ட அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க அங்கிள், என் ஆசை நிறைவேறிடுச்சு. நீங்க கொடுத்த கிட்னியை நீங்களே எடுத்துக்கோங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் என்ன பாருங்க அங்கிள். நான் வேணா உங்களுக்கு டெக்ஸ்ட் சொல்றேன் அங்கிள். அங்கிள், நீங்க உயிரோடு இருந்தா பல பேருக்கு வாழ்க்கை கொடுப்பீங்க அங்கிள். நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழணும் அங்கிள். அப்பா ப்ளீஸ் பா, என் கிட்னி எடுத்து அங்கிளுக்கு கொடுக்க சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் பா அப்பா. வேண்டாம்மா, வேண்டாம். நான் வாழ்ந்து முடிஞ்சவன். வாழ வேண்டிய பொண்ணு. உன்னால இந்த நாட்டுக்கு பெருமை சேரணும். இந்திரா காந்தி மாதிரி, அன்னை தெரசா மாதிரி, ஒரு கல்பனா சாவ்லா மாதிரி அவங்கள போல நீயும் நல்ல பேரும் புகழும் வாங்கணும். அதான் என்னோட ஆசை. வினோத், அது உங்க அங்கத்துல ஒரு உறுப்பா பிறப்பேன். சக்திகளையும் பெருக்க முடியாது. கண்டேனே கர்ணனை நிஜத்திலே, இந்த காட்சி இப்போ நிலைத்தது உன் உருவிலே. உருவிலே, உந்தன் உருவிலே கண்டேனே கர்ணனை நிஜத்திலே.